வணக்கம் சொந்தங்களே. அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான சத்தான ஒரு லட்டு தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. சன்ன ரகமான அவுல் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் நல்ல கோபுரமாக 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். நான் அரை கப் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை, அரை கப் பார்த்தீங்கன்னா வெல்லம். இந்த வெல்லம் வந்து குடித்த வெல்லம் பார்த்தீங்கன்னாக்கா க்ளீன் பண்ணுது அவங்களே கடையிலே சுத்தம் பண்ண வெல்லம். இது ஒரு அரை கப்பு. 1 கப் தேங்காய் துருணுது, திராட்சை கொஞ்சம், முந்திரி, இதெல்லாம் பார்த்துருங்க லட்டில் போடுறதுக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம். இதெல்லாம் போட்டு நம்ம செய்யும்போது ஈவினிங் பசங்க பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம கொடுத்தோன்னா அவ்வளோ ஆரோக்கியமானது. இந்த லட்டு வந்து ரொம்ப ஆரோக்கியமான லட்டு, சத்தானது. பார்த்திங்கனாக்கா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம், அவ்வளோ சத்தானது. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு வச்சாச்சு. அதுவும் நம்ம பாத்திரம் வச்சுட்டோம். ஒன்று பார்த்திங்கன்னா நெய்யில் தான் நம்ம வறுத்து எடுக்கணும். இந்த லட்டு பார்த்திங்கன்னா நெய்யில் தான் பிடிக்கிறோம். அதனால் நான் தேவையான அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கெட்டி அவ்வளோ இருக்குது. இது சன்ன ரகமான அவுள். இதில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா கெட்டி அவ்வளோட இந்த மாதிரி அவுள் வாங்கி செய்யும். நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாவது பார்த்திங்கன்னா இதை நல்லா வறுக்கணும். லேசாக கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அதே சமயம் நல்லா வாசனை வரணும். பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா வாசனை வந்தது. நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வேண்டியதுதான். அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வேண்டியதுதான். கொஞ்சமாக நெய் ஊற்றி பாதாம் வறுத்ததுக்கலாம். நல்லா வறுவிட்டு போச்சு. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வேண்டியதான். கொஞ்சமாக நெய் போட்டிருக்கோம், முந்திரி வச்சுருக்கோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வறுத்து. முந்திரி நல்லா சேர்ந்துருச்சு. வேறு ஒரு பிளேட்டு மாற்றிக்கலாம். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா இது வறுத்த வேர்க்கடலை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். வறுக்காத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இதையும் கொஞ்சமாக நெய் போட்டு ஒரு பட்டி எடுத்து வேண்டியதான். சும்மா ஒரு பட்டியாச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றி வேண்டியதான். கொஞ்சம் நெய் போட்டோம். இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வறுத்து நம்ம இந்த லட்டில் சேர்க்க வேண்டியதான். இது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த திராட்சையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஒன்றாவே வறுத்துக்கலாம். அதெல்லாம் நல்லா சேர்ந்துச்சு. பிளேட்டுக்கு மாற்ற வேண்டியதான். இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா துருவின தேங்காயை நம்ம சும்மா ஒரு பட்டு எடுத்து வேண்டியதான். ஏன்னா இந்த தேங்காய் தூள் நம்ம சேர்க்கறதால சீக்கிரமாக வீணாகிடும். பார்த்தீங்கன்னா அந்த லட்டு அதோட கொஞ்சம் நல்லா வதக்கி போட்டோன்னா கொஞ்சம் நாளைக்கு வரும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஃபேன் காற்றுல ஒரு 5 நிமிஷம் ஆறணும். இது ரெண்டும் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பொடியாக்கி எடுத்துன்னு வர வேண்டியதுதான். அவல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆயிடுத்து. நட்ஸை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அவளை போட்டுருவோம். இது கொஞ்சம் குறப்பாக இருந்துமே அவள் சேர்த்துக்கலாம். இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா அவள் வந்து சீக்கிரமாக மசிஞ்சிடும். இதுங்க கொஞ்சம் லேட்டாகும். இதெல்லாம் நல்லா குறப்பாக இதை அரைச்சாச்சு.
நட்ஸ் எல்லாம் இப்போ வந்து அவல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மாவை அரைச்சி தூங்கலாம். இந்த நட்ஸும் அவளும் பார்த்தா அரைச்சி எடுத்துன்னு நம்ம இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை மாற்றிக்கலாம். தேங்காய் பூவை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இந்த முந்திரி திராட்சை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கணும் ஏலக்காய் பொடி பிடிக்குனாக்கா நிறைய போட்டுக்கோங்க, நான் கொஞ்சமாக போடுறேன். இது கூட இந்த வெள்ளத்தில் 2 வெள்ளத்தையும் நம்ம சேர்த்து நல்லா கலக்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை. இது கூட கொஞ்சம் வெல்லம். நாட்டு சர்க்கரை மட்டுமே நம்ம போட்டோன்னா பார்த்திங்கனாக்கா கலர் ரொம்ப கம்மியாக தெரியும் இந்த லட்டு. அதனால தான் பாதி வெல்லமும் பாதி நாட்டு சர்க்கரையும் நான் ஆட் பண்ணி செய்கிறது. 2 கப்பு பார்த்திங்கன்னா அவல் எடுத்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு வெல்லம் வந்து 1/2 கப்பும் நாட்டு சர்க்கரை 1/2 கப்பும் சேர்த்துருக்கேன். அதில் எல்லாத்தையும் நல்லா கலக்கியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி நம்ம பிடிக்க வேண்டியது தான். நெய் பார்த்திங்கனாக்கா நல்லா உருக்கியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியது தான். நல்லா சுடுது நெய். கையை உடனே டக்குன்னு வைக்கக்கூடாது. நம்ம இப்போ நல்லா கலக்கிட்டு தான் நம்ம உருண்டை பிடிக்கணும். கலக்கியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா அழகாக உருண்டை பிடிக்கணும் தான். நல்லா நெய் ஊற்றி வச்சு நம்ம இதில் நல்லா குண்டு குண்டாக வருது பாருங்கள். நல்லா லட்டுனா லட்டு மாதிரி அழகாக வருது. இதே மாதிரி தான் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பிடிச்சி தட்டில் வைக்கணும். எல்லாத்தையும் நான் பிடிச்சிட்டு அப்புறமா காட்டுறேன். நம்ம அன்னைஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவளையும் நட்ஸையும் வச்சு நான் ஒரு லட்டு செஞ்சு காட்டிட்டேன். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஆரோக்கியமாக இருந்து கொஞ்சம் செலவு தான் கூட ஆகும். பார்த்தீங்கன்னா நட்ஸ்லாம் நம்ம சேர்க்கறதால கொஞ்சம் செலவு கூட ஆகும். மற்றபடி வந்து நெய் கொஞ்சம் தான் நிறைய எடுத்தனை தவிர நான் ஒரு 50 ml கூட பிடிக்கல. நெய் பார்த்திங்கன்னா 100 அளவு கூட 100 மில்லி கூட பிடிக்கல மொத்தம். அதனால் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும். ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. நீங்கள் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்காக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அடிக்கடி செய்ய முடியாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீட்டில் இருக்காங்க எல்லோரும் சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.